வணக்கம் மக்களே, 2 வருஷமாக ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துருக்கு அங்கோவா படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் வேறு லெவலில் போயிட்டுருக்கு. வாங்க படம் எப்படி இருக்குன்ட்டு ஃபேன்ஸு கேட்போம், ஜெனரல் ஆடியன்ஸு கேட்போம். வாங்க போகலாம். படம் வேற லெவல் ப்ரோ. கங்குவா படம் இல்லை ப்ரோ, இது நெருப்பு. நேற்று 2 மணி வரைக்கும் இங்கே வெயிட் பண்ணியிருந்தோம். 2 மணி மேலே தான் டிக்கெட்டை ஓப்பன் பண்ணாங்க ரோகிணியில். ஓப்பன் பண்ணி காலையில் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுன்ட்டு ஓப்பன் பண்ணி வெயிட் பண்ணி 2 வருஷம் வெயிட் பண்ணி அதுவும் ரோகிணியில் தான் பார்க்கணுன்னு வெயிட் பண்ணி பார்த்துருக்கோம். வேற மாதிரி தரமான சம்பவம் ப்ரோ. சூர்யா ஃபேன் தானே. நான் சின்ன வயசுலேருந்து 7 வயசுலேருந்து நான் சூர்யா ஃபேன் தான். படம்லாம் குறை சொல்ல முடியாது, படம்லாம் நல்லா இருந்துச்சுண்ணா. சொல்லி அடிச்சிருக்காரு எங்கன்னா படம் நெருப்பு மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆனால் படமே நெருப்பாக இருக்குன்னு வந்து பார்த்தா தான் தெரியும். பரவாயில்ல நல்லா இருக்கு. ஓகே, சூப்பராக இருந்துச்சுண்ணா. ஆமாண்ணா, அதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரோ. டைரக்ஷன் வைஸ் நல்லா இருக்குது ப்ரோ. அதான் கனெக்டிவிட்டி தான் ப்ராப்ளமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எல்லாமே நல்லா இருந்தது, விஎஃப்எக்ஸு, மேக்கிங்கு, ஃபைட்டு எல்லாம் நல்லா இருந்தது. பட் ஏதோ கனெக்டிவிட்டி மிஸ் ஆன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்ததை தவிர மற்றபடி ஓகே தான். என்னத்தை சொல்கிறதுன்னு நம்மளால் ஒன்றும் புரியல. அதோட எக்ஸ்பெக்டேஷனே வந்து நம்ம போய் பார்த்தா தான் சொல்ல முடியும். நம்ம ஃபேன்ஸ் ரிவ்யூ சொல்கிறோன்ட்டு நம்ம என்ன சொன்னாலும் இது ஃபேன்ஸ் ரிவ்யூ ஃபர்ஸ்ட் டே வந்து வரும், இதுக்கு அடுத்து அவ்வளோதான் வராதுன்னாங்க. வரும் நம்பிக்கை. அண்ணன் சொன்ன மாதிரி செஞ்சு விட்டார் சிவாலாம். தர்ற மாதிரி இருக்கு ப்ரோ. எல்லாமே செட்லேருந்து எல்லா சிஜி எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. எதுவுமே ஆர்டிஃபிஷியலாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. காஸ்டியூம் ஆகட்டும், மேக்கப் எல்லாமே நேரில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தானே இருந்துச்சு. 3Dயும் நல்லா ஒர்க்காக இருந்துச்சு நிறையா சீன்ஸில். ஒரு எமோஷ்னல் கனெக்ட் இல்லை ப்ரோ. எல்லாரோட இப்போது ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கு, அவங்களோட காஸ்டியூம்ஸ் நல்லாயிருக்கு. சூர்யா சார் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க ரெண்டுத்துலேயுமே. ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும், மற்றபடி ஒரு ஸ்டோரியில் ஒரு கனெக்ட் இல்லை ப்ரோ. கொஞ்சம் நல்லா டிசப்பாயின்மெண்ட் தான். சும்மா வந்து கலக்கிறாரு பாருங்க தலைவர். ஒரு ஃபைட்ஸுனும் சும்மா சரான்னு வருது தலை. அந்த யானை தந்தத்தில் வச்சு சும்மா பலாக்குன்னு குத்துறா பாருங்க. குத்து வேற மாரி இருக்கு தலை. ஒரு ஃபைட்ஸுனும் அல்டிமேட். மியூசிக்லாம் சூப்பராக வச்சுருக்காரு அவர். டிஎஸ்பி தான் அவர். மியூசிக் அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி பக்காவாக இருந்துச்சுண்ணா. பாட்டு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுண்ணா. மியூசிக் டி இமானு போட்டு மெரிச்சிட்டா போல. போட்டு பிரி புஷ்பாவில் என்ன மியூசிக்கு இதில் போட்டு பிரின்னு பிரிச்சுட்டா போல. மியூசிக்கை போட்டு தரான்ன்றா போல மியூசிக்கு. சத்தியமாக இது எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான். இவ்வளோலாம் எடுப்பாங்கலாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. சூப்பராக பண்ணிடுறாங்க படம். பார்க்க எல்லாமே கண்டுக்கிட்டு வர மாரி இது. டெக்னிக்கலான சரியான சவுண்டான படம் ப்ரோ. சவுண்டுனா படம் வந்து ஸ்பீக்கர் சவுண்டை சொல்லலை, ஒரு காட்சியும் அந்த அளவுக்கு எடுத்துருக்காங்க. வெற்றி அந்த சினிமாட்டோகிராஃபர் அவர் சொன்ன மாதிரி ஒரு சீனும் வந்து நேச்சுரலாக இருக்குது. 3D எஃபெக்ட், மெயினாக 3D எஃபெக்ட் வந்து செம்மையாக இருக்கு ப்ரோ. ஒரு ஏன்ஷியன் மூவினால அதெல்லாம் நல்லா பார்க்கும் போது அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஒரு ஸ்டோரியில் ஒரு டெப்த் இல்லை ப்ரோ. இப்போ நம்மளுக்கு திருப்பி பார்க்கணுன்னா ஒரு கனெக்ட் இருக்கணும்ல, ஒரு எமோஷனல் கனெக்ட் நம்மளுக்கு ஃபீல் ஆகணும்ல. அந்த ஒரு கனெக்ட் இல்லை. சும்மா அப்படி ஒரு நார்மலாக இருக்க ஒரு சென்டிமெண்ட் இல்லை. ஸோ ஏன்ஷியன் படம்லாம் அந்த ஒரு சென்டிமெண்ட் நம்ம பாகுபலிலாம் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு விமென்காக அவங்க ஹஸ்பண்ட் சண்டை போடுறதோ, அண்ணா தம்பி அம்மா பாசம், அதெல்லாம் ஒர்க் அவுட்டா இல்லை. அதுதான் எனக்கு புரியலை. அது அப்போ நடந்துச்சு, இப்போ அது எமோஷனல் கரெக்ட். பார்ட் 2ல் பார்த்தா தான் தெரியுமே கதை எப்படி. பார்ட் 2 வச்சுருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு என் சடனா மறந்துட்டேன். ஏன்னா அவ்வளோ எமோஷனல் இருந்தாலும் அந்த பாட்டை நான் மறந்துட்டேன். அதே போல் தான் இதுலேயும் அந்த கனெக்ஷன் இருக்குது. குழந்தையோட அப்பாவுடன் அந்த பாசம் உண்மையாக மனசில் பாரமாக இருக்குது. அதை அவர் நீக்கிட்டார். அதனால இந்த படத்தை நம்ம எதுவுமே தப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது 2 பேருமே வேறு மாதிரி. ஒருத்தர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஜாலியாகவே இருக்க மாதிரி இருக்கும். செகண்ட் அந்த இன்னும் பாஸ்டில் வருவது கொஞ்சம் சீரியஸாகவே போகணும். 2மே நல்லா இருந்துச்சு ப்ரோ. அந்த கிராஃபிக்ஸ்லாம் அதெல்லாம் பயங்கரமாக இருக்குது ப்ரோ. நான் நிஜமாக கலாய்ப்பாங்க கண்டிப்பாக. நான் சொன்னேன் ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் இருக்குது. அதெல்லாம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்து எடுத்துருக்கிறது அதெல்லாம் நல்லா இருக்குது. அந்த ஒரு கனெக்டே கண்டிப்பாக கிடையாது. ஆவரேஜ் எல்லாமே தரமாக இருக்குது ப்ரோ. அதாவது செகண்ட் ஹாஃப் வந்து வச்சு செஞ்சு விட்டார். தரமாக இருக்குது. நம்ம போய் பார்த்தா மட்டும்தான் தெரியும். நம்ம என்ன தான் ரிவ்யூ சொன்னாலும் அது நமக்கு தெரியாது. நம்ம போய் அதை உணர்ந்தால் மட்டும்தான் தெரியும். பிளாஸ்ட் ஆகிடுச்சு ப்ரோ தேட்ரு. நிறைய ட்விஸ்ட் இருக்குது ப்ரோ. ரொம்ப அற்புதமாக இருக்குது.
முக்கியமாக சிவா சொல்லி ஆகணும். சிவா வந்து 2 வருஷம் கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு. அது முதுகெலும்பாக இருந்தது ஞானவேல் ராஜா சார். அவர் வந்து இல்லைன்னா இந்த படம் வந்திருக்காது. ரொம்ப திரையில் வந்து பார்க்கும்பொழுது 3Dயாக பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமாக இருக்குது. சூர்யா ஆக்டிங் வந்து சொல்லே தேவையில்ல, ரொம்ப அற்புதம் பண்ணி இந்த படத்தில் நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. அதே போக ஸ்க்ரீன் பிளே மற்றும் பிஜிஎம் வந்து டிஎஸ்பி சூப்பராக பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி சொல்லப்போனால் நல்ல கிளைமேக்ஸ் அண்ட் இன்டர்வல் பிளாக் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. கத்தினே இருக்கிறாங்க. சூர்யா கத்துறாரு, வில்லன் கத்துறாரு, இவரு கத்துறாரு, அவரு கத்துறாரு, எல்லாருமே கத்தினே இருக்கிறாங்கன்னும் போது நம்மளுக்கு எப்படி படத்தை வந்து ரசிக்க தோணும் சொல்லுங்க? ஒரு என்ன ஒரு படம்னா ஒரு ரசிக்கிற மாதிரி என்ன கொடுக்கணும்ல, ஒரு சீனுமே ரசிக்கிற மாதிரி இல்லை. எமோஷன் கண்டென்ட்டே உக்ரமாகுது. எமோஷனாக இருக்க வேண்டியதே உக்ரமாக இருக்குதுன்னும் போது எதுவுமே ரசிக்கிற மாதிரி இல்லை. நான் பேசிட்டு போகிறானே சரியான குடிகாரன். நேற்றுலாம் இங்கே உளுந்து கிடந்தான். நெகட்டிவ் ரிவ்யூ சொல்கிறதுக்குன்னே எவனும் ஏவி விட்ட ஏவல் தான் அவன். புரியுதா? படமே பார்க்காம வந்து ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான் வந்து. இந்த மாதிரி ரிவ்யூஸுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டே பண்ணாதீங்க. அவனுக்கு பாருங்க படம் என்னன்னே தெரியாது. அவன் படம் பேர் கேட்டால் கூட தெரியல, அந்தளவுக்கு வாய் வளருது. அவன் ரிவ்யூலாம் கேட்காதீங்க. நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கறதுனே வந்திருக்கான் குடிகார பையன். அவ்வளோதான். சமம் ஏதோ எமோஷனல் கனெக்ட் ஆக மாட்டேங்குது படத்தில். ஆமாம், எமோஷ்னலாக சொல்லியிருந்தாங்க. பட் அந்த அளவுக்கு எமோஷ்னலாக வந்து யாருக்கும் எனக்கு பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆகலை. மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல பிரதர். யோகி பாபு கிங்ஸ்லியில் இவங்களாம் போட்டது காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அவங்க வந்து ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப கம்மி. காமெடின்னு பார்க்கும்போது 2-3 ஒர்க் அவுட் ஆயிருக்குது. மிச்சதெல்லாம் அது ஒர்க் அவுட் ஆகல பிரதர். பாபி டேயல் அந்த வில்லன் ரோல் எப்படி? பாபி டேயல் ஒரு வில்லன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கிறார் பிரதர். அனிமல் படத்தோட இது கொஞ்சம் எக்ஸ்போர்ட் போட்டு நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஹீரோயினுக்கு ஸ்பேஸ் கொடுத்து ஹீரோயினோட ஸ்பேஸ் பார்க்கும்போது அவங்க ப்ரெசன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். சிவா வந்து ஹாலிவுட்டுக்கும் போவார், வில்லேஜ்க்கும் போவார். இப்போ வந்து ஹிஸ்டாரிக்கல் போயிருக்காரு. அது எப்படி ப்ரோ? சிவாவுக்கு ஒரு சிவா அப்படின்னு எடுப்பாரா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. பட் இந்த படம் வந்து நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது பிரதர். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறாரு பிரதர் அவர். அது வந்து அந்த அதான் அந்த ஸ்பீடாகவே படம் முடிஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து லேக் ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா தானே இருந்துச்சு. பொறுமையாக 3 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு போவோம் அப்படின்னா கரெக்டாக நல்ல படம்னா. ஸ்பீடாகவே வேகமாக போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் லேக் ஆகும். ப்ரோ எல்லாரும் ஹார்ட் ஒர்க் அதெல்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்க. ஸ்டோரியில் அந்த டெப்த் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஹார்ட் ஒர்க் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. சூர்யா சார் திருப்பி 6 பேக்ஸ் கொண்டு வராரு. அவரை பார்க்கும் போதே நம்மளுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஃப்ரான்சிஸ் கேரக்டருமே சரி, கங்குவா கேரக்டருமே சரி. ஒரு 2 இயர்ஸ்க்கான ஹார்ட் ஒர்க் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸ்டோரியில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடச்சிருக்கும். அது ஒன்று தான் ப்ரோ குறை. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் 100க்கு 100 தான் கொடுப்பேன். நான் சூர்யா ஃபேன் ஆச்சு. நான் 100க்கு 100 தான் கொடுப்பேன். அதான் 10க்கு 9, 9.5 அந்த மாதிரி. பிரதர் தமிழ் சினிமாவில் நம்ம இந்த படத்தை பார்க்கும்பொழுது ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது தேட்டருக்கெல்லாம்.